இன்றைக்கு உங்களுக்கான தேவனுடைய பணித்துளிகள் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கைப் போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஆமேன். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சை ஜீவ வழி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் உலக மக்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஏற்றுக்கொண்டுள்ள நமக்கு உறுதியான நம்பிக்கை உண்டு. நாம் எப்படிப்பட்ட இருளான சூழ்நிலையில் கடந்து போனாலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மை வழிநடத்தும்படி தேவனுடைய விடிவெள்ளியாகிய வார்த்தை நமக்கு வழிகாட்டுகிறது. ஆனால் உலகத்தார் அந்த வெளிச்சமான வார்த்தையை அறியாதபடியால் இருளான சூழ்நிலையில் தடுமாறுகிறார்கள். அதற்கான தீர்வை பல்வேறு வழிகளில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் நம்மில் அநேகர் இந்த வெளிச்சத்தை அறிந்து கொள்ளாதபடிக்கு சத்ரு நம் மனதை குருடாக்கி வைத்துள்ளான். பிரியமானவர்களே, நம் மனக்கண்கள் திறக்கப்பட்டு நம்முடைய வாழ்வு அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தைப் போல இருக்க அதிக உறுதியான தேவனுடைய வசனத்தை கவனித்திருப்பதே நம் வாழ்வில் அதிக நன்மைகளை நமக்கு கொண்டு வரும். ஆமேன். God bless you all.